பன்னீர் குர்குரே பன்னீரில் செய்யக்கூடிய வெரி ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இதை பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா பன்னீரில் இது போல் சட்டுன்னு செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தானதும் கூட. ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஈஸியான அதே சமயம் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னீர் குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் குர்குரே பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை வந்து ஃபஸ்ட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் ஒட்டுக்கா வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வேலை ஈஸியாக முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு குறைவான பொருட்களே போதும். திடீர்னு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிச்சாங்கன்னா சட்டுன்னு இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்களே போதும் இது செய்கிறதுக்கு. வியூவர்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பன்னீர்ஸ் எல்லாம் இப்போ இது போல் க்யூபாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா ஈவனாக. பன்னீர் உடையாத மாதிரி செய்யுங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது போல் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. மீடியம் சூடு தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பன்னீரை வந்து மெதுவாக அப்படியே சேர்த்து விட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே போல் பன்னீரை சேர்த்துட்டு உடனே ஸ்பூன் வச்சு இது பண்ணாதீங்க. ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இது போல் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டியில் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். கோல்டன் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள். இப்போ நான் பேலன்ஸ் இருக்கிற பன்னீரையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ண பன்னீர்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான பன்னீர் குர்குரே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.